சென்னை திருவேற்காட்டில் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளை அழைத்து வரச் சென்ற தந்தை கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். திருமணத்தை நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் கூலிப்படையை தயார் செய்து அனுப்பியுள்ளார். கொலைகாரர்கள் 3 பேர் போலீசிடம் சிக்கியது எப்படி? சென்னை அடுத்த திருவேற்காடு TTS நகரைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவரது மனைவி விஜயகுமாரி. இவர்களுக்கு 2 மகள்கள் 1 மகன் என 3 பிள்ளைகள் உள்ளனர். 3 பேரும் பருத்திப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். சிவக்குமாருக்கு 2 சக்கர வாகனம் ஓட்டத் தெரியாததால் தினமும் ஆட்டோவில் வந்து பிள்ளைகளை விடுவதும் அழைத்துச் செல்வதும் வழக்கம். கடந்த 1ஆம் தேதி மாலை நாராயணன் என்பவரின் ஆட்டோவில் வந்துள்ளார் சிவக்குமார். பள்ளி விடுவதற்கு முன்பே வந்துவிட்ட சிவக்குமார் திருவேற்காடு கோலடி பகுதியில் உள்ள மின்சார சுடுகாடு அருகே வேப்பமரத்தின் அடியில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு இறங்கி நின்று சிகரெட் பிடித்துள்ளார். அப்போது 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவக்குமாரை வெட்டியதில் அவர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே விழுந்து இறந்துவிட்டார். கொலைகாரர்கள் வெட்ட ஆரம்பித்ததும் ஆட்டோ ஓட்டுநர் பயத்தில் ஆட்டோவை எடுத்து கொண்டு சென்று விட்டார். சிவக்குமாரை வெட்டி கொன்றவர்களும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த திருவேற்காடு போலீசார் சிவக்குமாரின் உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையாளிகள் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்க பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்தன. சிவக்குமார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த நிலையில் அதில் கொடுக்கல் வாங்கல் முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் இதனால் கொலை நடந்திருக்கலாம் என அவரது மனைவி கூறியுள்ளார். இதற்கிடையே மனைவியின் கள்ளக்காதலன் கூலிப்படையை ஏவி சிவக்குமாரை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. சிவக்குமார் ரியல் எஸ்டேட் தொழில் சம்பந்தமாக வெளியூர் சென்று வர அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரது கால் டாக்ஸியில் அடிக்கடி சென்றுள்ளார். சிவக்குமாரை அழைத்துச் செல்ல வரும்போது சிவக்குமாரின் மனைவி விஜயகுமாரிக்கும் சுரேஷுக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இது பிரச்சனையாக குடும்பத்தில் இருந்து வந்ததாக சிவக்குமாரின் உறவினர்கள் போலீசாரிடம் கூறியுள்ளனர். உடனே போலீசார் சுரேஷை பிடித்து சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்த அவர்தான் கூலிப்படையை ஏவி சிவக்குமாரை கொலை செய்தது தெரிய வந்தது. சுரேஷ் கொடுத்த தகவலின் பேரில் திருவேற்காட்டில் பதுங்கியிருந்த ரவுடி லால் பிரகாஷ், கல்லூரி மாணவர் மோகன் ஆகிய 2 கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட லால் பிரகாஷ் திருவேற்காடு காவல் நிலையத்தில் குற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மீது 2 கொலை வழக்கு, கொலை முயற்சி, கஞ்சா கடத்தல், வழிப்பறி என 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. அவரது கூட்டாளி மோகன் தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்ததும் தெரிய வந்தது. கால் டாக்ஸி ஓட்டுநர் சுரேஷுக்கு அவரது அக்கால் மகளுடன் திருமணம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் சிவக்குமார் தனது மனைவியுடன் சுரேஷ் தொடர்பில் இருக்கும் தகவலை மணப்பெண்ணின் குடும்பத்தினரிடம் தெரிவித்து சுரேஷின் திருமணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் கூலிப்படையைச் சேர்ந்த ரவுடி லால் பிரகாஷிடம் 5 லட்சம் பேரம் பேசி கொலை செய்ய வைத்தது தெரிய வந்தது. சிவக்குமார் கொலை வழக்கில் கால் டாக்ஸி ஓட்டுநர் சுரேஷ், கூலிப்படை ரவுடி லால் பிரகாஷ், கல்லூரி மாணவன் மோகன் என 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.